ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா அஃபீஷியல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது சேனல் மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது நான் இட்டாச்சி சேனல் தான், மாற்றியாச்சு பேரை. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேடோ நிஞ்சா சோல் ரீபார்ன் அப்படிங்கிற ஒரு நருட்டோ கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் நானாக பார்த்து கண்டுபிடிச்சது தான். கிராஃபிக்ஸ் தாறுமாறாக இருக்குங்க. அதை பற்றி சொல்லணுன்னா வார்த்தையே இல்லை. நேராக பாருங்கள், எடுத்தோடனே ஃபோர்த்தோக்காய் அந்த சீனை காட்டுறாங்க. சரி, ஓகே. ஸ்டோரிஸ் வருதுங்க. சுக்கியோமி காட்டுறாங்க. ஏன் ஃபோர்த்து நிஞ்சா வருங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஆன்லைன் சினோபி, ரீஅனிமேஷன் சினோபி சொல்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்லணும்ல. ஓகே. ஜெட்ஸோ, இங்கே ஆயிரக்கணக்கான ஜெட்ஸோ, காபுட்டோ, ஒபிட்டோ. நெக்ஸ்ட்டு இது அந்த சமன் மீட்டு, சாஸ்கே எல்லாம் ஏவியாக போட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா இல்லையா அந்த ஃபைட்டு? நெக்ஸ்ட்டு இந்த குராமா நருட்டோ ஃபைட்டு. இந்த நருட்டோவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, விடுவாங்க. அது 13ஆம் தேதி விடுவேன்னாங்க. சரி, ரைட்டு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ரொம்ப நாள் கழித்து போடுறோம் வீடியோவை. சரி, ரைட்டு. நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. ஓகே. எடுத்தோடனே ஒரு ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ 17 நிமிஷம் கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட இந்த ஸ்டோரிஸு, நெக்ஸ்ட்டு இந்த அச்சீவ்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் பக்கம் நம்மளை ஃப்ரீயாகவே விடலது. அந்த ஒரு காரணம் தான், மற்றபடி எரிச்சல். சரி, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எபிசோடு காட்டுறாங்க. நிலாவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. தண்ணியை காட்டுறாங்க. சடனாக யாருன்னு பார்த்தா நைன் டெல்ஸ் ஒரு ஆட்டத்தை காட்டுறாங்க. ஓகே, ரைட்டுங்க. நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் போட முடியும். ஏன்னா 90 இருந்தது 84 குறைஞ்சிச்சு. அது என்ன காரணம் ஏதுன்னு தெரில. போட்டால் தானே வீடியோ. சரி, ரைட்டு. எடுத்தோடனே அதை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சருட்டோபி வராரு. கேமோட கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ஏற்றி பாருங்களேன். 0.95 GB தான் நினைக்கிறேன். இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே. எடுத்தோடனே நைன் டெல்ஸ் விஸ் சருட்டோபி ஆட்டுக்கு. ஆனால் கேம் குவாலிட்டி ஓகே தாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டுக்குங்கிறது பக்காவான குவாலிட்டி தான். ஓகே. மஸ்ட்டு ஜாய்ஸ்டிக்கு மூவ்மெண்ட்டு அதெல்லாம் காட்டுறாங்க. வரல கேம் என்ன ஆக்சஸ் பார்த்தீங்களா? பவரு கண்ணாப்பின்னு பவர் யூஸ் பண்ணேன். எனக்கு எல்லாம் தெரியாது என்ன பவருன்ட்டு. சரி, ஓகே. எல்லாமே போட்டு அடிக்கிறதா இருக்குங்க. அதான் கேமே. 5 ஹார்ட் இருக்கு மாட்டுக்கு ராமாவுக்கு. நம்ம அப்படியே டார்ச் பண்ணுறவங்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டமே சிம்பிள். அது டார்ச் பண்ணுறது. இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில். ஒரு நெட்வொர்க் கேம் தான், பரவாயில்ல, ஓகேவாக இருக்குது. என்ன ஒரு 15-20 நிமிஷம் பக்கம் ஃப்ரீயாக விட மாட்டானுங்க. அவங்க சொல்கிறது தான் செய்யணும். லைக் எத்தோடு அதத்தோடு அப்படிம்பாங்க. கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே ஃப்ரீயாக விட்டுருவாங்க கைஸ். சரி, ஓகே. கண்ணா என்னையும் துட்டா போதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, கமான். ஓகே. சவுண்ட் வேறு காய்ச்சி முடிச்சுன்னு கட்டுதுங்க. உங்களுக்கு சவுண்டே நான் 4% தான் வச்சுருக்கேன். எல்லாம் 5 ஸ்டைல் யூஸ் பண்ணுறாங்க. என்ன கதை அதுன்னு தெரில. சரி, ஓகே. குராமா தள்ளி வச்சிட்டாங்க ஒரு மலை அடிவாரம். டைலர் பீஸ்ட் ரிலீஸ் பண்ணுது. பார்த்தீங்களா இல்லை தலை என்ட்ரி மேலேருந்து மினோட்டர் மிகாஸே போட்டு வெறி காட்டுறாங்களே. இந்த தவளை பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஓகேவா? மினோட்டர் மிகாஸேங்கிறாரு தலைவர். இந்த 4th ஒக்காகி அப்படிங்கிறாப்புல ஆள் 1.5 வருஷம் தான் இருந்தார். சரி, ரைட்டு. ஓகே. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிப்ஸ் யூஸ் பண்ணுறாரு. கிளம்பியாச்சு பக்கா. இந்த தவளை பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே. இப்போ இருந்தால் கேம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க. ஏன்னா ரெக்கார்டு பண்ணி 4 நாள் ஆகுது, வாய்ஸ் கொடுக்க 4 நாள் ஆகுது. கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். சரி, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் தராங்க. நம்மளாம் ஒரு நேம் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களே கொடுக்குற ஒரு நேமை செலக்ட் பண்ணிப்போம். பண்ணியாச்சு. சரி, ரைட்டு. இட்ஸ் மை டர்ன். ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன். நம்ம அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி தான் மாதிரி பார்க்குறோம். பார்த்தீங்களா இல்லையா? என்னங்க கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா தாங்க இருக்குது. ஒரு ஒர்த்தான கேம் பிளே தான். பார்த்தீங்களா? அவங்களே தொட சொல்லுவாங்க. அட்வென்ச்சர் போயிட்டால் கோனகா வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ண. பார்த்தீங்களா? அதை தொடுட்டு 15 நிமிஷம் பண்ண, அரை மணி நேரமாக இவங்க இதுதான் பண்ணுவாங்களே தவிர எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே. பையன் சிரிக்கிறான். ஃபைனலே காட்டிட்டு இவங்க மிசுக்கி, அதாவது ஸ்டார்டிங் 2வது எபிசோடு 3வது எபிசோட இருக்கா சென்ஸை அடிக்க வருவான்ல. பரவாயில்ல. அது எபிசோடு கணக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு கேம் ஒர்த்து தான். எங்கே பார்த்தீங்களா சீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எப்போ தான் எடுத்தேன்? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எடுத்தேன்னு நினைக்கிறேன். தெரிலங்க. நான் போஸ்ட் இப்போ தான் பண்ணுறேன். ஓகே. இந்த பார்த்தீங்களா 1000 CS அப்டேட் அந்த ஜுட்ஸோடு வச்சுருக்கான் பையன். இன்னும் அன்லாக் ஆகலைங்க. ஏன்னா லெவல் 1 தானே இருக்கான். லெவல் 2, 3, 4 அதெல்லாம் போனால் தான் எல்லாம் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலி தாறுமாறாக அடிக்கிறது தானே கேம் ப்ளே, வெறியாக இருக்கான கேம் ப்ளே மட்டுமே. மறக்காமல் சொல்லுங்கள், நிறைய கேம் இருக்குல்ல, அந்த அவெஞ்சர்ஸ் அந்த ரீமாஸ்டரு அதெல்லாம் ஆடலாம். நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆடலாங்க எல்லாம், ஓகேவா? ஏன்னா 5 நிமிஷம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. அடுத்த டைம்லேருந்து வீடியோ ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி லெவலில் போடுறேன். ஏன்னா 17 நிமிஷங்கிறது ஒர்த் இல்லை. நம்ம வாய்ஸ் கேட்டு 17 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காரவே பெருசு. சரி, ஓகே. இந்த சமன் போய் பண்ண மாட்டேங்க. ஓகே, சமன் ஃபஸ்ட் ஸ்குவால் என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்கலக்கோ, பேண்ட்டு தான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒன்று நாங்கள் வேறு ஒன்று தொட்டுட்டு இருப்பேன், ஆனால் அது வராது. கண்டாக்கினா தொட சொல்லுவாங்க. பவர் ஓகே, லெவல் 2 போயிட்டாங்க நருட்டோ. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இப்போ அட்வென்ச்சர் கொடுத்தானா அவனே அந்த இடத்துக்கு போயிடுவான். அந்த கேட்டுக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு 2வது மிஷின். இந்த ஃபுல் மிஷின் நம்ம முடிச்சுட்டு 2வது மிஷின் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கரெக்டாக எத்தனை 10 லைக் வந்தால் நான் நெக்ஸ்ட் பார்ட்டு போடுவேங்க. இதில் மெனு ஆட்டோமேட்டிக் மேனுவலாக இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அவங்களே செஞ்சு தருவாங்க. மேனுவல் கொடுத்தீங்கன்னா நீங்களே ஆரமாக இருக்கும். மேனுவலே கொடுத்து ஆடலாம், இந்த குறைபாடும் இல்லை. சரி, ஓகே. வரவெல்லாம் போட்டு அடித்து நவுத்துற மாதிரி இருக்குது, வெறியாக இருக்குங்க கேம். ஆனால் ஒர்த்து தான். இப்போதைக்கு ஆல்ரெடி ஏற்றி விளாண்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது. சரி, ரைட்டு, நம்ம இதுவாக ஒரு ரெக்கார்டு பண்ணி போடுவோம். போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன். கேம் ஆடி ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஆடி போட்டிருப்பேன். ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வேணும்னான்னு சொல்லுங்கள், அக்காவும் போடலாம். ஸோ ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 2:01 இன்றைக்கி சண்டே. பார்த்தீங்களா, மேனுவல் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் இருக்குங்க. பேட்டில் 1 போட்டு பயங்கரமாக இருக்குது. குத்து வெறியாக குத்துறோமே. 1000 இயர்ஸ் ஆஃப் டெத் பார்த்தோம்னா ஆளுக்கு லைட்டாக கொஞ்சம் கேர் ஆயிடுறாங்க, போதை போட்ட மாதிரி. காய்ஸ் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இஷ்டம் இல்லாட்டியும் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ தாங்க வளர்ந்து வர சப்ஸ்கிரைபர். அதே 1000 இயர் ஆஃப் டெத் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹெச்பியில் தப்பிச்சாரான். அடித்தோம்னா பரவாயில்ல. ஓகே, லெவலப் ஆனால் ஒவ்வொரு சிங்கிளுக்கும் லெவலப் ஆகுதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இது மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் லெவலப் ஆகும். டப்புன்னு ஆகும். 30 லெவல் வரைக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த மீதி லெவலில் ஏற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெய்லி ஃபஸ்ட்டு இருக்காட்டுக்கு. சரி, ஓகே. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி வச்சு மறுப்பு இங்கே பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருக்கப்போ கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஆக்டிவ் த ஸ்டேஜ். ஓகே, பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு பார்த்தீங்களா இல்லை இருக்கும், அந்த காப்பாற்ற வராது. பரவாயில்ல, ஒரு எபிசோடு மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லாட்டி கேமை. சரி, ஃபைனலி காட்டி நல்லா ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, ஓகேங்க, வந்துட்டாங்க. இவங்க யாருங்க? இவங்க லீஃப் ஷினோபியான்னு இவங்க அப்படி தான் தெரியுது. லீஃப் ஷினோபி மாதிரி தான் தெரியுது. அவங்க மெடிக்கல் நிஞ்சாஸ் மாதிரி தான் தெரியுது. சரி, தெரில. நைட் டைமில் அந்த கேம் நல்லா இருக்குங்க. நைட் டைம்ஸில் பக்காவாக இருக்குது. 1000 இயர்ஸ் ஆஃப் டெத்து ஒரே ஒரு ஷேடோ கிளன் ஜெட்ஸு. இன்னும் அந்த அட்வான்ஸு டு அன்லாக் அதுக்கெலாம் வந்து டெவலப் பண்ண மாதிரி பாஸ் போய்ட்டுங்க போட்டு. இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாள். இவங்க அண்ணன் தம்பி மாதிரி 2 பேர். அதில் வேறு மாதிரியும் சொல்லுவாங்க. அது நாங்கள் சரி, ஓகே, கொஞ்சம் ஒர்த்ஃபுல்லாக தான் இல்லைங்க, ஒர்த்தெல்லாம் இல்லைங்க, பெரிய விஷயம்லாம் இல்லை. சரி, நருட்டோ 4வது லெவல் போயிட்டான். இந்த டார்ஜ் பண்ணுறது எல்லாமே ஓரளவு நான் இப்போ தான் ஆடிருக்கேன். நீங்கள் பார்த்தாவே தெரியும், கண்ணா பின்னான்னு போட்டு குத்திட்டு இருக்கேன்ட்டு, அது வேறு விஷயம். அது இல்லாமல் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டு இருக்குது தெரியுமா, இட்டாச்சி சிலையெல்லாம் இருந்துச்சுமே, அந்த வேர்ல்டு அது போயிடுச்சுங்க. கேமை டெலிட் பண்ணிட்டேன்னா அது அப்படியே போயிடுச்சு. நான் பேக்கப் எடுக்காமல் 5வது லெவல் போயிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் போட்டுருக்கு பார்த்தீங்களா பேரண்ட் அட்வான்ஸுன்ட்டு, இந்த பேரண்ட்டை கொடுப்போம். அட்வான்ஸாக அட்வென்ச்சரான்னு தெரில, சரியாக பார்க்கல. சம்மனர் இப்போ போய்ட்டு இந்த 10 ஓகே ஒரு சம்மனர் பண்ணியாச்சா. என்ன கிடைக்க போகுது. டேப் ஸ்கிப் பண்ண முடியல. இப்போ இருக்கா சென்சே வந்து 40 டோக்கன் கிடச்சிருக்கு. இல்லை 40 டோக்கனுங்க, இருக்கா சென்சே கிடச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ இவரை வந்து நம்ம லெவலப் பண்ணோம். கெனில் லெவல் 10 கெனில் லெவல் பண்ணோம். 1 2 3 4 5 தாங்க ஆகுது. என்ன கதைன்னு தெரில இது. ஓகே, இதையும் ஓகே அப்டேட் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் பக்கா பேரண்ட் செட் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து லைனப் லைக் டீம் 5 பேர் உள்ள டீம்பாங்களே. இப்போ எப்படி டீம்னா 4 பேர் இருக்கணுங்க நருட்டோவில். இதில் 5 பேர் இருக்கணும் மாட்டேங்குது. லீடர் நருட்டோ வாட்டுக்கு. சரி, ரைட்டு. மறுபடியும் அட்வென்ச்சர் போயிடுச்சு. 6 கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க, 6 வாட்டி. நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ வந்து இருக்கா சம்மன் பண்ண மாட்டேது. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும், இருக்கா வந்துட்டார். இப்போ அவரு நம்ம ஹெல்ப் பண்ணாருங்க. இது வந்து டீம் கேம் மாதிரி. நம்ம லீடு நம்ம கூட அவர் பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஹீல் பண்ணுறாரு. அந்த கிளிக் கொடுத்தோம்னா இருக்கா அங்கே கீழே லோட் ஆகுது பாருங்கள். 15 செகண்டு 14 செகண்டு கொடுத்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஹீல் பண்ணுறாரு. ஹீல் ஷினோபியா ஆகிறாரு. சரி, ரைட். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கான் பார்த்தீங்களா. அதுக்குள்ளே சிம்பிளாக தான் இருக்கும், இருந்தாலும் விளாட்றாங்க நல்லா இருக்கும்ல. ஓகே, ஆல்ரெடி ஒரு 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட் போடுங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன். எப்போனாலும் பார்க்க மாட்டீங்க. சரி, ரைட்டாக இதுக்கு பேசிக்கிட்டுங்க. ஓகே, பார்த்தீங்களா, அங்கங்கே தொட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதாங்க கைஸ் கடுப்பாக இருக்குது எனக்கு. 41 பாயிண்ட் இருக்குது. சரி, இது போதும்.
ஓகே, அடுத்து இப்போதைக்கு இருக்கா தான் கிடச்சிருக்காங்க. நம்ம நிறைய பேர் போக போக வைப்போம். முக்கியமாக நம்ம கதாநாயகன் இட்டாச்சியை வாங்கணுங்க முக்கியமாக. அதான் இதிலெல்லாம் காசு போட வேணாம். இந்த கேமுங்கிற ஒரு விளாட்றதுக்கு தானே. இல்லை காசு போட்டு யாரும் கேமுக்காக காசு செலவு பண்ணாதீங்க. இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. சரி ரைட்டு, சரி வாங்க போகணும். அது நம்ம ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டு போடலாங்க. என்ன சொல்கிறீங்க? மண்டே நருட்டோ கேமு, மற்ற நாள்லாம் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டு, ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு போவோம். ஓகே, எல்லாமே நம்ம ஒவ்வொரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை மிஷன் கம்ப்ளீட் பண்ணி எனக்கே கணத்தில் இதுலேருந்து போடு. 100 கோல்டா? 100 கோல்டு எதுக்குங்க? எதுக்குன்னு தெரில. சரி ரைட் வாங்க. அகேன்ஸ்ட் த டைல் பீஸ்ட் சமன் கிளிக் பண்ணியாச்சு. ஓஹோ, 100 கோல்டு கிடச்சா வச்சு சமன் பண்ணலாம் மாட்டுங்க. சரி போடு. ஹீடான் கிடச்சிருக்காங்க. அக்காட்சுகி பக்கா கேம் ப்ளே பண்ணலாம் மாட்டுக்கு. சரி ஓகே, ஹீடான் வெரி காக்குசுன்னு கிடச்சிருக்காங்க. காக்குசு பவர் இதுவான இல்லை. சரி ரைட்டு, காக்குசு வேறு யார்? மற்றபடி யாரும் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இந்த ப்ளே பாயிண்ட்ஸ் அது மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஓகே, லைனாக போயிட்டு செலக்ட் போடு. பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் 2 பேர் இருக்குது. இங்கே போய் ரைட் காய் இருக்காங்க, சாக்குரா. இப்போ என்ன பேக்கை தொட்டு ரீசைக்கிள். ஓ, இந்த பேண்டை ரீசைக்கிள் பண்ணால் ஏதோ இதெல்லாம் என்னென்னமோ கிடைக்குதுங்க. இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரில. ஸோ ஓகே, பவர் இன்க்ரீஸ் பண்ணுற காட்டுக்கு எல்லாம் வேறு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா பவர் 7057. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோ நவ் ஷாப் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா. மேலே ஃபுல்லாக நிறைய ஈவெண்ட் இருக்குங்க. என்னானே எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அப்போ ஆஃப்லைனில் கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ளே இல்லை, நருட்டோ 6 லெவல் போயிட்டான். நம்மளோட பேர் ஃப்ரைடி. ஓகே பரவாயில்ல. ஏன்னா நான் ஒரு கட்டத்தில் இங்கே மயங்கிட்டேன். என்னடா போக விட மாட்டேங்கிறேன். அதுக்கப்புறம் தெரியுது என்ன புள்ளி காட்டுதுன்ட்டு. புள்ளி காட்டி நானும் தொட்டு பார்க்குறேன். எப்படியா போயிட முடியுமா? அங்கே பார்த்தீங்களா ஜிராயாவை தவறான செயல் பண்ணுறாரு. சரி ரைட்டு, மினட்டோ. நெக்ஸ்ட்டு 3rd ரைட் காய் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் கதவு திறக்குதுங்க. ஓகே, உள்ளே போயாச்சு. மிஷின் நம்பர் 6 பக்கா. மிஷின் நம்பர் 7 120 கோல்டு காயின் தர மாட்டேங்குது. ஓகே வாங்க போவோம். இல்லை இப்போ ஹீடானோட காக்குஸோட பவரும் பார்ப்போமா. 2 பேரும் சமன் ஆகிட்டாங்க. பேட்டில் 1. ஓகே பார்ப்போம். ஏங்க எம்மாடி இல்லை வெறி காட்டுறாங்க இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருமே போதுமே, நம்ம ஆடவே தேவையில்லையே. அங்கே பாருங்களேன் அவங்க சண்டை பண்ணுறத. ஏன்னா கொஞ்சம் நம்ம உள்ளே போய் லைட்டாக ஜிப்ஸு பண்ணால் தான் இவங்க விளாட்றாங்கள சண்டை போடுறாங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி 12 நிமிஷம் ஆச்சு. சரி ரைட்டு, நம்ம ஏன் ஐடி வந்து தேவா ஆஃபீஷியல்னு வச்சோம்னா நம்ம பேர் தேவா, அதனால் வந்து தேவா ஆஃபீஷியல்னு வச்சாச்சு. ஆனால் நான் இட்டாச்சு அப்படிங்கிறது ஓரளவு லுக்காக இல்லை. சரி ஓகே, பாஸ் ஃபைட்டு. இந்த மிசுக்கி நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறான்னு தெரில. கரெக்டாக தாங்க பண்ணுவேன். மிசுக்கிங்கிறது ஒரு பக்காவான கேம். ஆனால் அந்த நீ ஒரு ஃபாக்ஸ் தான் அப்படிம்பால இருக்கா சென்ஸே போடு. பேட்ஜ் தராப்பில் அவ்வளோதான். வெற்றி ரிவார்டு மறுபடியும் அந்த கோல்டு காயின் லெவலப்பு. ஓகே ஆக்சுவலி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் என்டா லெவல் போனால் இது ஆக்சஸ் பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை முடிச்சாச்சு? ஒரு 6 ஒரு 9 முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ வாங்க மறுபடியும் பார்ப்போமா. கங்க்ராச்சுலேஷனுக்கெல்லாம் கொஸ்ட்டுங்க, டெய்லி கொஸ்ட்டு அப்படி தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறேனே தெரில. நானும் பார்த்துட்டு இருக்கேன். இது கிடைக்க மாட்டேன். தொட்டு பார்க்குறேன். எங்கே அன்லாக் ஆக மாட்டேங்குது. ஓகே இது என்ன சமனரு? ஓகே சமன் தேவையில்லாமல் காரா இல்லைங்க அது. ஆனால் காராவோட காயின். ஆக்சுவலி நான் இதில் தான் காயினை வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 10 யூஸ் பண்ணியிருக்கலாம், மற்றபடி வேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் இவன் கிடச்சிருக்கான். நெக்ஸ்ட்டு இது யாரும் தெரியலாம். சாட்டிஷன் வைப்பீங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரில. ஆனால் ஸ்க்ரோல் தேவைப்பட மாட்டேங்குது. சரி ஓகே ரிட்டர்ன் போயிடலாமா. ஓகே இது என்னன்னு தெரில. ஈனோ பரவாயில்ல. கேம் ஓகே பக்காவாக தான் இருக்குது. ஓகே இந்த கேமை ஃபுல்லாக முடிக்க பார்ப்போம். காக்குசோ ஓகே நம்ம தான் ஆள். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தெரியும். ஓகே இவனை எடுத்து வச்சு பார்ப்போமா. இவன் தாங்க காரா கிட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கி சாவான். அவன் ஃபஸ்ட்டு அந்த வீட்டு மேலே கூரை மேலேருந்து காராட்ட மிதியை வாங்கி சாவான். ஓகே இவனை வச்சோம்னா நமக்கு பவர் டவுன் ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்களா இன்னும் ஒருத்தனை வந்து அன்லாக் பண்ணால் நம்ம நருட்டோ வந்து இப்போ 10ஆம் லெவல் கொண்டு போனோம். ஓகே இது என்ன கொஸ்ட்டு? இதெல்லாம் 23 அன்லாக் ஆக மாட்டுங்க. 23 70 எங்கே போகிறதுன்னு தெரில. சரி ரைட்டு. ஓகே ஃப்ரைடே ஆக்சுவலி லோட் ஆகுது. எது தொட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த கோணம் இந்த கேரக்டர் கிடைக்க மாட்டுங்க. டே 7 7 நாள் நம்ம லாகின் பண்ணோம்னா இது கிடைக்கும். அப்போ அன்றைக்கி போய் லாகின் பண்ணோம். நான் பண்ணல நான். ஸோ ஓகே பர்ச்சேஸ்லாம் பண்ண வாய்ப்பில்லை ராஜா. ஓகே கோணான் எல்லா அக்காட்ஸுக்கு ஃபுல் மெமரி வச்சு விளாடணும். வெறியாக இருக்கும். ஆனால் நருட்டோவில் சாஸ்கே வச்சு தாங்க. ஓகே அட்வென்ச்சர் போவோமா. எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறீங்க. யார் ஒரு கேரக்டர் கிடைக்காதான்ட்டு. எங்கே பார்த்தீங்களா பர்ச்சேஸிங்க. இது கஸ்டமைஸ் கேரக்டர் கஸ்டமைஸ் அதுக்கு ட்ரெஸ் ஆட்டுக்கு
என்ன காய் 2ஆம் நாள் கிடைக்குதுங்க. 2ஆம் நாள் வந்து ஆசுமாவட்டுக்கு, 7ஆம் நாள் தான் வந்து மைக் டை காஷி. கேம் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க பாருங்கள் ஸ்பின் வீல். இது வேறு அதுக்குள்ள வந்துட்டேங்க. ஸ்பின் வீல் என்ன கிடைக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஸ்டோன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோன் கிடைக்குதுங்க. இது என்னென்னமோ கிடைக்குது தெரில. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். சரி ஓகே, ஆல்ரெடி வீடியோ வர 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த ஒரு மிஷினோட நம்ம நிப்பாட்டிப்போம். ஏன்னா வீடியோ வந்து அரை மணி நேரம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு நான் சுருக்கி பாதியும் கட் பண்ணி பாதியும் கட் பண்ணான்னா இவங்க அப்கிரேட் பண்ண சொன்னாங்க. அப்கிரேடே நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஒன்றுமே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நண்பர்களே. சரி ரைட்டு, இவங்களே பிடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க இருக்கனால தான் லெவலப் 8ஆவது லெவலு. ஏன்னா சோசியல்னு வந்திருக்குங்க. சோசியல் சாஸ்கேஸ் சொன்னால் ஐ வில் கட் ஆஃப் ஆல், அதுக்குள்ளே போயிடுச்சு. சோசியலுங்க வந்திருக்கு. இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம நீங்களும் ஏற்றிட்டீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து விளாட்லாம். உங்கள் டீமுக்கு எங்கள் டீமுக்கு ஃபைட் வச்சுக்கலாம். அப்படிலாம் விளாட்லாம் தான் நினைக்கிறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பரவாயில்லைங்க. ஓகே, இது இந்த ஒரு ஆட்டம் போய் இப்போ முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம என்ன சொல்கிறீங்க? ஓகே பக்கா. சைனிங் ஆஃப். RPM பேட்டில் 1 டப்புன்னு பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சு கதை. டம்முட்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் திணறினேன். மற்றவெல்லாம் நம்ம தான் அக்காட்சிக்கு பயிலுக்கடா. சரி ரைட்டு. இவங்க எந்த ஷினோபிங்க லீஃப் ஷினோபி மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் நீங்கள் தெரில ஸ்டோனான்ட்டு. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி தாங்க ரிவார்ட்ஸ் அடிச்சு ஏகப்பட்ட வாட்டி கிடைக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னால் போக முடியல. என்னென்னா கேட்டிங்கன்னா என்ன காரணம் எதுன்னே தெரில. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சரிட்டு அதெல்லாம் விட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களின் விடைபெறுவது சைனிங் ஆஃப் உங்கள் தேவா அஃபிஷியல். சரி ரைட்டு.